ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லா கழுவிட்டு ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். எடுத்து அதை 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சி ஒரு வாரத்துக்கு நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஒரு டப்பாவில் எடுத்துட்டேன். எடுத்தது போக 2 ஸ்பூன் அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் வச்சுக்கிட்டேன். 2 டம்ளர் அளவு துளசி அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த பேஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கு இல்லையா, 2 ஸ்பூன் அளவு தான் வச்சுருக்கேன் உள்ளே. அதுலேயே ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் அளவுக்கு அதில் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டிருக்கேன். இப்போ ஒயிட் குஸ்கா தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் லஞ்சுக்கு. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி மாவு அரைக்கிறதுக்கு ரேஷியோன்ற வீடியோ பஞ்சு போல் மெத்துன்னு இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லாஸ்ட் வீடியோ. அதில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு எல்லாருக்குமே. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒயிட் குஸ்கா செய்கிற வீடியோ தான் இது. செய்கிறது எப்படின்னு பாருங்கள். இல்லை சரியில்லை அப்படின்னாலும் நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தில் பாதி கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து ஒரு கைப்பிடி புதினா போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் கொஞ்சோண்டு நெய், அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். நல்லா நெய்யையும் எண்ணெயும் ஊற்றி காயணும். காஞ்சோன்னே புதினா இருக்கு இல்லையா, ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோங்க. கொத்தமல்லிலாம் போட வேணாம். நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் வேறு எந்த மெத்தடில் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 பட்டை போட்டுக்கிறேன். அதோட 4 கிராம்பு, 2 ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்கோ அதை போட்டுக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் பழைய முந்திரி இருந்துச்சு, அதை நான் போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். தாளித்து விடும்போது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஆல்ரெடி 3 சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது 4வது சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லா சேனலையும் டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு வியூஸும் போல், சப்ஸ்கிரைபரும் வரல. ஒரு 1000 வாட்சவர் வந்தோடனே நான் டெலிட் பண்ணிட்டேன். முடிஞ்சால் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு இப்போ நான் துளசி அரிசி தான் போடுறேன். அதனால் அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி நான் வைப்பேன். இல்லை நார்மல் ரைஸ்னால் நீங்கள் 2 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. 2 விசில் விட்டுக்கோங்க. இது 1 விசில் விட்டாலே போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கலர் மாறுற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அளவு தான். 2 டம்ளர் அரிசிக்கு 2 ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா, இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோன்னே அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு இந்த அரிசி ஒரு 20 நிமிஷம் தான் ஊறணும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. கழுவிட்டு ஒரு டைம் ஊற வச்சிடணும். ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் 1 மணி நேரம்லாம் ஊறிச்சின்னா குழஞ்சி போயிடும். அதோட அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். புழிஞ்சு விட்டுட்டு 1.25 அளவு தண்ணி எதுக்கு வைக்கணும் அப்படின்னா, நம்ம குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா 1.25 அளவு வச்சு ஒரு விசில் விட்டாலே போதும். இதுவே நீங்கள் சட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா அளவு நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தோசைக்கல்லை வச்சு தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒயிட் குஸ்கா ரெடி ஆகிடும். இப்போ நான் பக்கத்துலேயே முட்டை கிரேவி செய்ய போகிறேன் ஒயிட் குஸ்காவுக்கு. அதுக்காக தான் பூண்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 3 முட்டையில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆள் கம்மி தான், அதனால தான் நான் அப்படி செய்கிறேன். 4 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சு ஒரு விசில் விட்டுட்டேன். விட்டு அந்த ஹீட்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னாலே சரியாயிடும். ஒயிட் குஸ்கா ரெடி ஆகிடும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி தான் செய்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை வதக்குறப்ப மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வதக்கிறேன். நான் கையில் மொபைல் வச்சுட்டே வீடியோ எடுக்கிறனால நான் முன்னாடியே போட்டுட்டேன். வெங்காயம் வதக்குறப்பயே தக்காளி நல்லா கொலைய வதங்கணும். வதங்கினோன்னே அவிச்ச முட்டை இருக்கு இல்லையா, அதை கீரி தனித்தனியாகவும் போட்டுக்கலாம். இப்போ ஒயிட் குஸ்கா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.